பிரைஸ் லார்ட். உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலேயும் நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் கொடுத்த இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காத்தார், நடத்தினார். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நடத்தின தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தூயாதி தூயவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நடத்தி வந்த ஒவ்வொரு ஸ்லாக்கியத்திற்காக, கிருபைகளுக்காக ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே துதி, உமக்கே மகிமை, உமக்கே கனம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்தீர், பிரயாணத்தில் கூட இருந்தீர், வேலைகளிலே உதவி செய்தீர், தேவைகளை சந்தித்தீர் ஆண்டவரே. சுகம் பலன் எங்களுக்கு கொடுத்து நடத்தி வருகிறதான எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னை நடத்தின தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை நடத்தின தெய்வமே உம்மை துதிக்கிறோம்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்பா. என்னை நீங்க நடத்தி கொண்டு வருகிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தெய்வமே, இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே இந்த இணையத்தின் வழியாக இணைந்து ஜபிக்கும்படி ஆண்டவரே, வீடுகளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆங்காங்கே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இணைந்து ஆராதிக்கிற இந்த ஆராதனையில தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கத்தக்கதாக, தேவ பிரசன்னம் இறங்கி எங்கள் மத்தியிலே உலாவும்படியாக உம்முடைய மகிமை உள்ள வல்லமை உள்ள நாமத்துல நாங்கள் வேண்டுகிறோம். விசுவாசிகள் ஒருவரும் இதில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் மிஸ் பண்ணாம அவர்கள் இணைந்து பார்ப்பதற்கு, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, உம்முடைய பிரசன்னத்தை வீடுகளிலே அனுபவிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்த நெட்வொர்க் ப்ராப்ளமும் இல்லாதபடி ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆராதனைக்கு சாதகமாய் மாற்றி தர வேண்டும் என்று உங்க நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்திலேயே நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம தேவாதி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம், ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆண்டவரை துதிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை நம்முடைய பாடல் புத்தகத்திலே 994வது பாடல், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அந்த பாடலுடைய வரிகளை உணர்ந்து நம்ம பாடி நம்ம தேவாதி தேவனை நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட்.
ஒத்தாசை வரும் பர்வதம் நேரான் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரான் என் கண்களை ஏறெடுப்பே. தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் முரங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகள் முரங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகள் முரங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரான் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரான் என் கண்களை ஏறெடுப்பே. எல்லாரும் நான் என் கண்களை அவருக்கு நேராக ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை அவரிடத்திலிருந்து தான் வருகிறது. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருவதாக. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து கர்த்தரை பாடுகிறீர்கள்? எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கையை தட்டி உற்சாகமா பாடுங்க. வல பக்கத்தில் நிழல் அவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. சேர்ந்து பாடுவோமா? வல பக்கத்தில் நிழல் அவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. வல பக்கத்தில் நிழல் அவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. வல பக்கத்தில் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரான் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரான் என் கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் கொக்கையும் மரத்தையும் மாத்திரமாக காத்தாரே இது முதலா. கொக்கையும் மரத்தையும் மாத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரான் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரான் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரான் என் கண்களை ஏறெடுப்பே. நம்ம கண்களை அவர் மேல மாத்திரம் வைப்போமானால், நம்முடைய கண்களை அவர் மேல் மாத்திரம் பதிய வைப்போமானால், ஸ்தோத்திரம், நாம் நம்புகிறது அவராலே வரும் என்று ஆமென் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஸ்தோத்திரம், இந்த காலை நேரத்துல ஆமென் இஸ்ரவேலை காக்கிற தேவன் ராப்பகல் உறங்காரே. எத்தனை பெரிய ஒரு நம்பிக்கை, எத்தனை பெரிய தேவனுடைய இருதயம். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்காரே. பாடுவோமா? ஹல்லேலூயா. என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார்.
நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. பாடுங்க. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. பாடுவோமா? வானமும் பூமியும் படைத்த, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வானமும் பூமியும் படைத்த அந்த வல்லமை உள்ள தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒத்தாசை அனுப்புகிறவர். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து இணைந்து பாடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர், என் எளிமையில் கை தூக்க வந்தவர். ஆமென். ஹல்லேலூயா. இதை நினைக்கிற பொழுது ஒரு சந்தோஷம் நம்முடைய உள்ளத்தில் வருகிறது. ஆமென். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர், என் எளிமையில் என்னை கை தூக்க வந்தவர், துரத்தப்பட்டிருந்த என்னை சேர்த்து கொள்ள வந்தவர். இந்த எல்லாரும் பாடுவோமா? கர்த்தரை ஆராதிப்போம். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீ. துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொள்வி, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினி. துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொண்டீ, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினி. நீலகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ, நீலகாய் ரோயி எந்தன் ஜீவன் நீரூற்று நீ. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த அருள் குரல் கேட்டு ஆண்டவரே நீரூற்றாய் வந்த தெய்வமே. ஆகாருக்கு ஆண்டவர் நீரூற்றாய் வந்தாரே. பாடுவோம். வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நடுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த நடுகுரல் கேட்டு நீரூற்றாய்
ஆண்டவரை பார்த்து பாடுவோமா? என் பாதையை ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், என்னை தேடி வந்தவர் நீங்க, என்னை சுதந்திரவாளியாய் மாற்றினீரே. சேர்ந்து பாடுவோம். ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையை அவர் நிறைவேற்றுவாராக. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். வாக்கு தத்தம் செய்தீர், நீர் சொன்னதை நிறைவேற்றினீர். வாக்கு தத்தம் செய்தீர், நீர் சொன்னதை நிறைவேற்றினீர். பீலகாய் ரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீர். பீலகாய் ரோயி, சொல்லுங்க எல்லாரும். பீலகாய் ரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீர். பீலகாய் ரோயி, என் ஜீவ நீரூற்று நீர். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீர். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீர். துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். பீலகாய் ரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீர். பீலகாய் ரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் என்னை காண்கிற தேவன்? ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, ஆமென், ஸ்தோத்திரம். நான் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பாஸ்டர் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறார். அவர் ஆந்திராவில் இருந்த பொழுது ஒரு பயங்கரமான சூறாவளி காற்று அவர் இருந்த நாட்களிலே வீசினதாம். அது இந்த காத்தால பயங்கரமான ஒரு மழை வரப்போகிறது. இந்த சூழ்நிலையில அவருக்குள்ள ஒரு உணர்வு, அவர் வீட்டுல அந்த பரன் மேல இருந்ததான அந்த செல்ஃப்ல ஸ்லாப்ல இருந்ததான அந்த ரொம்ப வெயிட்டான பித்தளை பாத்திரம், அண்டா பெருசா இருக்கும் தெரியுமா? கல்யாணம் ஆகும்போது நம்ம வீடுகள்ல கொடுத்து அனுப்புவோம். அந்த பித்தளை பாத்திரங்கள் எல்லாம் ஒரு எண்ணம் அவருக்குள்ள ஆண்டவர் உணர்த்தினாராம், அதெல்லாம் எடுத்து கீழே வை அப்படின்னு சொல்லி. சரி, இவர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் எடுத்து வைக்கலாம்னு சொல்லி சாப்பிடுறதுக்கு போன பொழுது அடிச்ச அந்த சூறாவளி காத்துல அந்த பாத்திரம் எல்லாம் தொம்முடு கீழே விழுந்திருக்கு. உடனே அலறி அடிச்சுக்கிட்டு வந்து பார்த்த போது அவங்க குழந்தை, அவங்க பையன் படுத்திருக்கிறான். பக்கத்துல அந்த பாத்திரம் ஒரு கோடு போட்ட மாதிரி ஒன்று அந்த பையன் மேல விழாம எல்லாம் பக்கத்துல ஒரு லைன் போட்ட மாதிரி விழுந்திருந்தது பாஸ்டர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அவர் என்னை காண்கிற தேவன், என் நிலைமையை காண்கிற தேவன், எனக்கு வருகிற ஆபத்தை கண்டு என்னை தப்பிக்க செய்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் என்னை காண்கிற தேவன்? கரங்களை உயர்த்தி. பீலகாய் ரோயி, காண்கின்ற தேவன் நீ. பீலகாய் ரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீ. நம்முடைய எல்லாவற்றையும் காண்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் காண்கிறார். நிச்சயமாய் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஸ்தோத்திரம். முன்கூட்டியே எல்லாவற்றையும் நிதானித்து நமக்கு நன்மை செய்யும் பொருட்டாக நடத்துகிற தேவன். சொல்லுங்க, வாய்களை திறந்து ஒரு வார்த்தை. பீலகாய் ரோயி. பெரிய ஒரு ஸ்லாக்கியம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இப்பொழுது நம் மத்தியில தொடர்ந்து ஆராதனையை நடத்தும்படியாகவும் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் நம்ம மத்தியில ஸ்தோத்திரம் திருப்பத்தூர்ல ஊழியம் செய்கிறதான ரெவரண்ட்
சாம் கனகராஜ், நம்முடைய ஏஜி சபையினுடைய போதகர், அவங்க நம்ம மத்தியில் தொடர்ந்து நடத்துவாங்க. அவங்க தேவ செய்தியை கொடுத்து நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் இணைந்து ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஆராதிக்க, வசனத்தை கேட்க போகிறோம். பாஸ்டர் அவங்க நம்ம எல்லாருக்கும் நன்கு அறிமுகமானவங்க. மத்தூர்ல நான் வந்த நாட்கள் முதற்கொண்டு எனக்கு நல்ல நண்பராக, எனக்கு பல விதங்களில் ஊழியத்தில் ஸ்தோத்திரம் கிராம ஊழியங்களில் வந்து உதவி செய்ததான, என் மேலே அன்புள்ளதான ஒரு போதகர். அவங்க நம்மத்தில் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராய் வந்திருப்பது நமக்கும் சபைக்கும் ஆசீர்வாதம். கரங்களை தட்டி பாஸ்டர் 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போமா? நல்ல ஆவியில நிரம்பி தேவனை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். பரிசுத்தமான தேவனை, உன்னதமான தேவகுமாரனை எல்லாம் நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நல்ல வீடுகளில் இருந்து எல்லாரும் முழங்கால் படிடுங்க. எல்லாரும் முழங்கால் படி. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். நம்முடைய திட்டங்கள் சிறிதாய் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நமக்காய் வைத்திருக்கிற திட்டங்கள் அற்புதமானது, ஆச்சரியமானது, அதிசயமானது, நம்முடைய கண்களுக்கு எட்டாதது, நம்முடைய காதுகளுக்கு கேட்காதது. ஓ ரீ மா கியா ரூ து ரூ பா கியா ரூ. நல்ல ஆவில் நிரம்பி உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என்னோடு சேர்ந்து உற்சாகமாய் பாடுங்கள். ஆண்டவர், இந்த பாடல் என்னோடு சேர்ந்து பாடுவோமா? நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஆண்டவர் எனக்காய் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிதல்லவோ என்று சொல்லி உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டுங்கள். ஆமென். ஓ தேங்க் யூ லார்ட். நன்றி சொல்லுவோமா? ஆமென். ஓ நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தம்மை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்தம்மை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபை தன்னை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமை தன்னை எண்ணி நான் ரசிப்பேன். சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. சொல்லுங்க. உயர்த்துவதே எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. அல்லேலூயா. 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 பாடுங்க அப்படியே உள்ளத்தின் ஆழத்துல இருந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் விழுந்திடாதே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, பசிதாகம் எந்த சூழ்நிலையிலும் ஆமென். விசுவாச கேடகம் நம்பினோர் நற்றாட்டில், நம்பினோர் நற்றாட்டில் கைவிட்டாலும் எம்மை காப்பாற்ற நீர் உண்டு. சொல்லுங்க. நம்பினோர் நற்றாட்டில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு, பயமில்லை. உந்தன் கிருபை தன்னை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமை தன்னை தினம் நான் துசிப்பேன். அல்லேலூயா. 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 உம்மை உயர்த்துவதே நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த நேரத்தில் ஆண்டவரை உயர்த்துவது, வீடுகளில் இருந்து கர்த்தரை உயர்த்துங்க. இயேசுவே நாமத்தை உயர்த்துகிறோம். அற்புதங்களை செய்கிறவரே உம்மை உயர்த்துகிறோம். அதிசயங்களை காண பண்ணுகிறவரே உம்மை உயர்த்துகிறோம். ஓ எல்லாத்திலையும் கர்த்தரை உயர்த்தணும். நம்ம சுயம் உயரக்கூடாது, நம்முடைய மாம்சம் உயரக்கூடாது, நம்முடைய எண்ணங்கள் உயரக்கூடாது, நம்முடைய சிந்தனைகள் உயரக்கூடாது. தேவனை உயர்த்துவோமாக. ஓ ஆமே.
உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் சொல்லுங்க. மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா ஆமென். நல்லா கைகளை உயர்த்தி ஆமென். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்க உங்களுக்கு ஈடு இல்லை. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் ஆமென். உம்மையன்றி யாரும் இல்லை. அவர் எவ்வளவு நல்லவர். சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன். துவக்கத்தை பார்த்து ஆமென். உங்களுக்கு ஈடு இல்லை. ஆமென். நீ சொல்லி அமராத ஆமென். புயல் ஒன்ற பார்த்ததில்ல. நீ சொல்லி கேளாத ஆமென். சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொல்லுங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் சொல்லுங்க. இந்த மாதம் என் வார்த்தையை நிறைவேற்றுவார். ஆவியில நிரம்பி ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆமென். ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆமென். அலியா 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 அரணுக்கு திரும்புங்கள். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. அலியா 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 கர்த்தரை உயர்த்து. எல்லாரும் தேவனை உயர்த்துங்க. கைகளை உயர்த்தி அலியா அலியா நல்ல உள்ளத்தின் ஆழத்துல அலியா அரணுக்கு திரும்புங்கள். ஆமென். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். எல்லாரும் கர்த்தரை உயர்த்துங்க. இன்னொரு சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து கர்த்தரை உயர்த்துங்க. முழங்கால் படியிட்டு என்னை உயர்த்தினது போதும். இந்த உலகத்தை உயர்த்தினது போதும். வியாதியை உயர்த்தினது போதும். சூழ்நிலைகளை உயர்த்தினது போதும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலை வேளையில என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை உயர்த்த வரவில்லை, வியாதியை உயர்த்தி பிடிக்க வரவில்லை. எங்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம், தேவனை உயர்த்துகிறோம். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லும் ஆண்டவரை பார்த்து. ஆமென். அலியா 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 கரனுக்கு திரும்புங்கள். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. சொல்லுங்க. ஆராதனை ஆமென். ஆராதனை ஆமென். வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஓ நக சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆமென். ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் வீடுகள்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களுடைய வாழ்க்கையில எங்களை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளை நாங்கள் உயர்த்தாதபடி, நாங்கள் பார்க்கிற காரியங்களை நாங்கள் உயர்த்தாதபடி, எங்கள் கண்களினாலே காண்கிற காரியங்களை நாங்கள் உயர்த்தாதபடி நாங்கள் தேவனை உயர்த்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படியே 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அலியா என்று சொல்லி கர்த்தரை உயர்த்துவோமா? 2 கரங்களை உயர்த்தி நல்லா சொல்லுங்க. ஆமென். அரணுக்கு திரும்புங்கள். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். 2 கை வைத்து சொல்லுங்க. நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்,
எங்கள் பரலோக ராஜாவே. தாவீதுடைய வெற்றிக்கு காரணம் என்ன தெரியுமா? கோலியாத்தை ஜெயித்தது காரணம் என்ன தெரியுமா? லிமாக்கியா ரூ. தாவீது அந்த இடத்துக்கு வருகிற வரைக்கும் கோலியாத் உயர்த்தப்பட்டான். தாவீது அந்த இடத்துக்கு வருகிற வரைக்கும் கோலியாத்துடைய எல்லா காரியங்களும் 40 நாட்கள் உயர்த்தப்பட்டது. ஆனால் தாவீது வந்த போதோ அவன் கர்த்தரை உயர்த்தினான். அவன் சொல்லுகிறான், இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எப்படி கர்த்தரை நிந்திக்கலாம் என்று சொல்லி அவன் கர்த்தரை உயர்த்துகிறான். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஓ அலியா அலியா. கர்த்தரை உயர்த்துவோம். அரணுக்கு திரும்புங்கள் சொல்லுங்க ஆண்டவரே. கர்த்தரை உயர்த்துவோ. நல்ல கண்களை மூடி 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இன்னொரு சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அரணுக்கு திரும்புங்கள். தேவனை உயர்த்துகிற அரண், தேவனை மகிமைப்படுத்துகிற இடத்துக்கு திரும்புங்கள். தேவனை முக்கியத்துவப்படுத்துகிற இடத்துக்கு திரும்புவோம். தேவனை ஆராதிக்கிற இடத்துக்கு திரும்புவோம். கர்த்தரை உயர்த்துவோ. அல்லேலூயா. நீ பரிசுத்தர் 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 சொல்லுங்க, எங்கள் பரலோக ராஜாவே. எல்லாம் சொல்லுங்க, இந்த வானம் பூமி உள்ள யாவும், வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்க நாமத்தை உயர்த்துமே. சமீப காலங்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த வியாதியை உயர்த்தி பிடிப்பது போல தெரிகிறது. வியாதிக்காக ஜெபிப்பது நல்லது, ஆனால் அதை மறந்து அதை தள்ளிவிட்டு தேவனை உயர்த்துவது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. 2 கரங்களை உயர்த்தி நம்முடைய பிரச்சனைகளை தள்ளி வைத்து விட்டு கர்த்தரை உயர்த்துவோமா? ஓ என்னோடு சேர்ந்து, ஓ கியாராக்காமா கேருபீன்கள் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போட்டுதுன்னு சொல்லி அப்படியே கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து பாடுங்கள். ஹalleluya. ஓரிகாலாதாராமா கியாதுருவின் சேராபீன்கள் என்னோடு சேர்ந்து ஓய்வின்றி உம்மை போற்றிட பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட சொல்லுங்க. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. வீடுகள கரங்களை தட்டி பாடுங்க. பூமி உள்ளோர் யாவும் உங்க நாமத்தை உயர்த்தட்டுமே. பரிசுத்தர் 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 ஆமென் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் ஆமென் நாமத்தை உயர்த்தட்டுமே. நல்ல சொல்லுங்க, நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் ஆமென் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஆமென். அப்படியே 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. உண்மையான இருதயத்துடன் நம்ம கர்த்தரை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் விட நீர் பெரியவர் என்று சொல்லி, எல்லாவற்றையும் விட நீர் பெரியவர் சொல்லுங்க. வாய்களை திறந்து எங்களை சூழ்நிலைகளை காட்டிலும் நீர் மிகவும் பெரியவர் ஆண்டவரே. ஆமென். கர்த்தரை உயர்த்துகிறோம். ஓ பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிரம்பி வழிகின்றது. ஆலயத்திலும் உந்தன் மகிமை சொல்லுங்க. அலையலையாய் அசைகின்றது. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும். பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை மகிமை நிரம்பி வழிகின்றது. ஆமென் ஆமென் ஆமென். ஆலயத்திலும் உந்தன் மகிமை ஆமென் அலையலையாய் அசைகின்றது. சகலமும் சகலமும் படைத்த என் தேவா நீ நித்திய சிருஷ்டிகரே. சொல்லுங்க, சகலமும் படைத்த என் தேவா நீ நித்திய சிருஷ்டிகரே. ஆமென். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்
எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த பரிசுத்தமான தேவன், நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ரெண்டு கைகளை உயர்த்துவோமாக. தேவன் பரிசுத்தமானவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அழைத்தவர் உண்மையுள்ளவர்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் சுத்தமாய் இந்த உலகத்தில் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அவர் பரிசுத்தர் என்று சொல்லும்போது அந்த பரிசுத்தருடைய சுபாவம், அந்த பரிசுத்த கிருபை நம்மை தொடட்டும். ரெண்டு கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நாங்கள் இந்த பூமியில் பரிசுத்தமாய் வாழ, உம்முடைய பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும், எங்களுக்கு கிருபை தாரும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த மாதம் ஒன்னே ஒன்று செய்யுங்க. எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை உயர்த்துங்க. எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யுங்க. தேவனை மகிமைப்படுத்துங்க, மையப்படுத்துங்க. ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லுங்க. கர்த்தர் இந்த மாதம் பல காரியங்களை உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே உங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிப்பதிலே மகிழ்ச்சி. ஆண்டவர் நல்லவர். யூடியூப் வாயிலாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மத்தூர் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த ஆண்டவரை துதிக்கிறேன். நேரடியாக வந்து செய்து கொடுக்க முடியவில்லை, சூழ்நிலை காரணமாக இந்த யூடியூப் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. உங்கள் சபை நான் நேசிக்கிறேன். அருமையான இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய போதகர் பாஸ்டர் செல்வம் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். நல்ல ஒரு எனக்கு ஒரு அருமையான ஒரு நண்பர். ஆண்டவர் நல்லவர். நண்பர்னோடனே நிறைய நேரம் நினச்சிருவாங்க ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அநேக நேரம் எங்களுக்குள்ள சண்டைகள் வரும், சில பிரச்சனைகள் வரும். சில நேரம் நான் கண்டிப்பேன், அவர் என்னை கண்டிப்பார். இதெல்லாம் சேர்ந்ததான் நண்பர். அன்பு, நல்ல ஆவிக்குரிய ஒரு நண்பர். அநேக ஆலோசனைகளை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவருடைய சபையாக இருக்கிற உங்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்லும். இந்த மாதம் நமக்கு ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை எபனேசர் என்று சொல்லி, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? எபனேசர், கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தருடைய உதவி இல்லாவிட்டால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் என்று சொல்லி சில காரியங்களை நான் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து போக விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனாவுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி
அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபனேசர் என்று சொல்லி ஒரு பெயரை அங்கே வைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எபனேசர் இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையின் நடுவாக எபனேசர் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுவோமாக. மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி என்று சொல்லப்படுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையின் மையப்பகுதியிலே எபனேசர் இருக்கிறார். அவர் எங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இந்த வசனத்துடைய முழுமையான காரியங்களை நாம் பார்க்க கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் இங்கே உதவி செய்தார் என்று சொன்னால் இதனுடைய பின்பகுதியிலே கர்த்தர் உதவி செய்யவில்லை என்று சொல்லி சில காரியங்கள். இந்த எபனேசர் என்கிற இடம் எப்படிப்பட்ட இடம், எப்படிப்பட்டதான இடம் இப்போது எபனேசராய் மாறி இருக்கிறது என்று சொல்லி நாம் 1ஆம் தேதி ஆராதனையிலே உங்களுக்கு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் அதை ஒருவேளை பார்க்கவில்லை என்று சொன்னால் இந்த செய்தியின் தொடர்ச்சி அங்கே இருக்கிறது, நீங்கள் அதிலே கலந்து கொள்ளலாம். எபனேசர் என்று சொன்னால் ஒரு தோல்வியின் இடம். எபனேசர் என்று சொன்னால் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு இடம். எபனேசர் என்று சொன்னால் அது தேவனால் கைவிடப்பட்ட ஒரு இடம். வேதத்திலே அதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது. நாம் 1ஆம் தேதி அந்த செய்தியை கேட்டோம். அதை நான் திரும்பவும் சொன்னால் நமக்கு இன்றைக்கு நேரம் இல்லை. ஆனால் இன்றைக்கு அதே எபனேசர்ங்கிற இடத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் ஒரு தலைப்பு என்ன என்று சொன்னால், உங்கள் நம்பிக்கை ஏன் பிடிக்கப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்புகிற காரியங்கள் ஏன் சில நேரம் தவறிவிடுகிறது? ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. நான் கர்த்தரைத்தான் நம்பி இருந்தேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டது என்று சொல்லுகிற அநேக சூழ்நிலைகளை இந்த உலகத்தை நாம் பார்க்கிறோம். உங்கள் நம்பிக்கை ஏன் பிடிக்கப்படுகிறது? வாசிப்போம். இந்த எபனேசருங்கிற இடத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை பாருங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபினேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்படுகிறது. எந்த இடத்தில் பிடிக்கப்படுகிறது? அது எபனேசர் என்கிற ஒரு இடத்திலிருந்து பெலிஸ்தருடைய தேசமான அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தருடைய பட்டணங்கள் 5 பட்டணங்கள் முக்கியமான பட்டணங்கள். அதில் முக்கியமாக இந்த ஒரு பட்டணம் எபனேசர் என்கிற அந்த இடத்தில் இருந்து தேவனுடைய பெட்டியை அவர்கள் பிடித்து கொண்டு போகிறார்கள். இந்த தேவனுடைய பெட்டி ஏன் பிடிக்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தர்களோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். இந்த யுத்தத்திலே மிகப்பெரிய தோல்வி ஏற்படுகிறது. அப்படி தோல்வி ஏற்பட்டதுனாலே எந்த இடத்துல யுத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னால் எபனேசருக்கு அருகே அவர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. பெலிஸ்தர்களை குறித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மிகவும் ஒரு முரட்டாட்டமான ஜனங்கள். எடுத்துக்காட்டு கோலியாத். எப்போதுமே இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதிரி பலம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். அந்த இடத்திலே அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் தோல்வி அடையும் போது அவர்கள் நம்பிக்கையோடு ஒரு காரியத்தை செய்கிறார்கள். வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிப்போம். சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம். அது நம்முடைய பகையினரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள். மிகப்பெரிய தோல்வி அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டவுடனே இப்போது அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். தேவனுடைய பெட்டியை நம் நடுவில் கொண்டு வருவோம். கவனிங்கள், இந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அங்கே மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக ஒரு கல்லை நிறுத்தினான். இங்கே
தேவனுடைய பெட்டியை எங்கள் நடுவிலே கொண்டு வருவோம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் தோல்வி, நிறைய பேருக்கு தோல்வி வந்தவுடன் தான் ஜெபத்தை கொண்டு வருவாங்க. ஆமென். தோல்வி வந்தவுடனே பைபிள் நடுவே வந்துவிடும். பிரச்சனை வந்த உடனே, ஒரு பிரச்சனை வந்தா தான் எல்லாமே நடுவில் வரும். அது வரைக்கும் அது எங்க இருக்குன்னு தெரியாது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அதனால தான் சில நேரம் தோல்வியை கர்த்தர் அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பெட்டியை நடுவில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தது மாத்திரமல்ல, ரொம்ப நம்பிக்கையுடனே அவர்கள் எல்லாரும் நம்பிக்கையோடு ஆர்ப்பரிக்கிறார்கள். நல்லா கவனிங்க. தேவனுடைய பெட்டி வந்தோன்னு என்ன செய்றாங்க? ஆர்ப்பரித்து அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, பயங்கரமா சத்தமிடுறாங்க. நான் இதைத்தான் முதலே சொன்னேன், உங்கள் நம்பிக்கை ஏன் பிடிக்கப்படுகிறது? இந்த நம்பிக்கையை, இந்த தேவனுடைய பெட்டியை எதிரி பிடித்து விடுகிறார்கள். இங்க ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிங்க. இவங்களுக்கு எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. பெட்டி வந்த உடனே எதிரி என்ன செய்யறான்னு பாருங்க, வாசியுங்கள். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 7வது வசனம் வாசியுங்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ, இவர்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறார்கள். எதிரிகள் தேவனுடைய பெட்டியை கண்டு பயப்படுகிறார்கள். ஆண்டவர் நல்லவர். இப்போ இங்கிருந்து ஒன்றை கற்றுக்கோங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆர்ப்பரிப்பு ஒரு மாம்சீக ஆர்ப்பரிப்பு, உணர்வுகள்ல இருந்து வந்தது கிடையாது. தேவனுடைய பெட்டியின் மீது இருக்கிற, தேவன் மீது இருக்கிற அன்பினாலே, நம்பிக்கையினாலே வந்தது கிடையாது. இன்னைக்கு எதிரி பயப்படுற அளவு கூட தேவனுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைங்க பயப்படுறது கிடையாது. எதிரிகள் பயப்படுறாங்க. இவ்வளவு பெரிய தேவன், இவ்வளவு மகத்துவங்களை நீங்க அதுல வாசித்து பாருங்க. பெலிஸ்தர் சொல்லுவாங்க, ஐயோ, எகிப்தில் அற்புதங்கள் செய்தவர் அல்லவா, எகிப்திலே அவர் எவ்வளவு வல்லமையுள்ள தெய்வம், இன்றைக்கு அவரை கொண்டு வந்துட்டாங்களே, நம்ம எப்படி ஜெயிக்க போறோம்னு பயந்தாங்க. ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய உள்ளத்துல கொஞ்சம் கூட அந்த பயம் இல்லை. அவங்க மாம்சீகமா தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இந்த பைபிளை கூட நிறைய பேர் எடுத்து எத்தனை பேர் பயபக்தியோட வாசிக்கிறீங்கன்னு தெரில. நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து மேலே ஒரு மாம்சீக நம்பிக்கையை நம்ம வைக்கக்கூடாது. நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன், நான் போக சில காரியங்கள் உங்களுக்கு புரியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெட்டி நடுவிலே வந்தது, எபனேசருக்கு நடுவிலே வந்தது, அந்த இடத்துல யுத்தத்துக்கு நடுவே வந்தது. ஆனால் வெற்றி கிடைக்கவில்லை. அவங்களுடைய நம்பிக்கை அழிந்து போனது. அவங்க நம்பிக்கை பிடிக்கப்பட்டது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவது. அதனால தான் பவுல் சொல்கிறார், உங்கள் நம்பிக்கை தேவன் மேல் இருக்கும்படி. பெட்டியை நடுவாக கொண்டு வந்தும் ஏன் இவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை? ஆண்டவர் நல்லவர். நீங்க நல்லா கவனிங்க. இந்த தேவனுடைய பெட்டியை நான் தேவனுக்கு அடையாளமா சொல்லுகிறேன். சில நேரம் தேவனைத்தான் உயர்த்துகிறோம், தேவனுடைய பெட்டியைத்தான் நம்ம உயர்த்துகிறோம். தேவனுடைய பெட்டிங்கிறது தேவனுடைய சமூகத்துக்கு அடையாளமாக, தேவனுடைய ஆதரவுக்கு, தேவனுடைய அனுகூலத்துக்கு, தேவனுடைய மகிமைக்கு அடையாளமா இருக்கு. தேவனை தான் நம்ம உயர்த்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, எதிரிகள் சொல்றாங்க, தேவனே வந்து விட்டார். எதிரிகள் சொல்றாங்க, யார் வந்தது? தேவனுடைய பெட்டி அவங்க பார்க்கல. ஐயோ, இஸ்ரவேலின் தேவன் வந்து விட்டார். அந்த இடத்தை வாசிங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்ன சொல்றாங்க? ஐயோ, நமக்கு மோசம். 7வது வசனம், தேவன் பாளையத்தில் வந்தார். தேவனே வந்துட்டாருங்க அப்படின்னு சொல்றான். பயப்படுறான். ஆனா அந்த பயம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லை. இவன் ஆர்ப்பரிக்கிறான். இன்னைக்கு தேவனை பயந்து ஆராதிக்கிறவங்க வெளியில நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவனுக்கு பயப்படுங்கிறவங்க, தேவனுடைய நாமத்தை வீணில வழங்காத நம்முடைய ஆர்ப்பரிப்புல இன்னைக்கு வேற வெறுமையான ஆர்ப்பரிப்பாகி விடுகிறது, சத்தமாகி விடுகிறது. எதிரிகள்கிட்ட இருக்கிற பயம் கூட இல்லை.
தேவனுடைய பெட்டி நடுவில் வந்தாலும் நல்ல கவனிங்க, இங்கே தோல்வி ஏற்படுகிறது. அதனால தான் அங்கே சாமுவேல் மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக ஒரு கல்லை நிறுத்துகிறார். இப்ப தேவனுடைய பெட்டி நடுவில் இருக்கு. ஏன் தோல்வி அப்படின்னா, ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். 1 சாமுவேல் 7:3. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி போதும். நல்லா கவனிங்க. தேவனுடைய பெட்டி நடுவில் கொண்டு வந்தது ஒரு வெற்றி வேணுங்கிறதுக்காக மாத்திரம், ஒரு வெற்றிக்காக மாத்திரம் இவங்க தேவனுடைய பெட்டி நடுவில் கொண்டு வந்தாங்க. ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு நடுவில் இருந்தது ஒன்று என்னன்னா, அஸ்தரோத். உங்கள் நடுவில் இருக்கிற அந்த அஸ்தரோத்தை நீங்கள் உங்கள் இருதயத்திலிருந்து, தேவனுடைய பெட்டி பாளையத்தில் வருது, இருதயத்தில் அஸ்தரோத் இருக்கு. அஸ்தரோத்னா என்ன? ஒரு விக்கிரக ஆராதனை, ஒரு விக்கிரகம். சில நேரம் தேவனை நம்ம நடுவில் வைக்காம பாளையத்துக்கு தேவனுடைய பெட்டி, இருதயத்துக்கு அஸ்தரோத். கவனிங்க, பாளையம்ங்கிறது வெற்றி பெறுகிற, யுத்தம் பண்ணுகிற ஒரு இடம். வெற்றிக்கு தேவன் தேவை, இருதயத்துக்கு அஸ்தரோத், விக்கிரகங்கள். விக்கிரகம்னா என்ன? உங்களுக்கு சொல்லுங்க. தேவனை விட அதிகமாய் எதையெல்லாம் நாம் நேசிக்கிறோமோ அதெல்லாம் விக்கிரகம். எப்போதுமே பாருங்க, யுத்தத்துக்கு ஆண்டவர் வேணும், ஆனா நேசிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று நம்ம நேசித்து கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒன்று நம்ம இருதயத்தில் வச்சிருக்கிறோம். திரும்பவும் சொல்றேன், பாளையத்துக்கு தேவன், இருதயத்துக்கு அஸ்தரோத். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் தோல்வி. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே தேவன் உங்கள் நடுவாக இருப்பார் என்று சொன்னால், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எபனேசராக இருப்பார். தேவன் உங்கள் நடுவாக இருக்கிறாரா? எதெல்லாம் அஸ்தரோத்? இன்னைக்கு எதெல்லாம் நீங்க தேவனை ஒதுக்கி விட்டு, யுத்தத்துக்கு தேவன் தேவை, ஜெபத்துக்கு, வியாதிக்கு தேவன் தேவை, ஏதாவது ஒன்ன சொல்லி ஒரு காரியத்தை செய்யணும்னா தேவன் தேவை. சிலர் அநேகர் ஆண்டவரை இந்த பாளையத்தில் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஆண்டவர் அதான் சொல்றாரு. இந்த சாமுவேல் புஸ்தகத்தில் இருக்கு, நம்ம எடுக்க வாசிக்க வசன நேரம் இல்லை. என் ஜனங்கள் என்னை தள்ளிவிட்டார்கள். கவனிங்கள், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் ஜனங்கள் என்னை தள்ளிவிட்டார்கள். அநேக நேரம் ஆண்டவர் நம் நடுவாக, நடுவுனா என்ன அர்த்தம்? ஏன் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் நடுவிலிருந்து அஸ்திரத்தை எடுத்து போடுங்க அப்படின்னா ஆண்டவர் ஓரங்கட்டப்பட்டார். இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் ஓரங்கட்டப்பட்டுருவார். நல்ல பாட்டு கேட்பாங்க, நல்ல பாட்டு பாடுவாங்க, நல்ல வசனங்கள் வாசிப்பாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அநேக நேரம் அந்த பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு விக்கிரகமாக மாறி விடுகிறது. நான் பிரசங்கம் பண்றேன், என்னுடைய பிரசங்கத்துக்கு நடுவாக இருக்க வேண்டியது இயேசு. ஆண்டவர் நல்லவர். இங்க சாமுவேல் தான் கண்டுபிடிக்கிறாரு ஏன் தோல்வி. தேவனுடைய பெட்டி நடுவில் வந்தும், நடுவாக கொண்டு வந்ததும் ஏன் தோல்வி? அது சொல்றாரு, உங்கள் நடுவில் தேவனுடைய பெட்டி வரல, அஸ்தரோத்து ஏற்கனவே நடுவா இருக்கு. நடுவில் ஒன்று தாங்க இருக்க முடியும். அதனால தான் மிஸ்பாவுக்கும் சேனுவுக்கும் நடுவாக ஒரு கல்லை நிறுத்தி எபனேசர்னு பேரிடுறாரு.
ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஊழியம் ஆரம்ப ஸ்டேஜில் எல்லாமே நடுவாக தான் இருக்குது. ஆண்டவர் நடுவாக தான் இருக்கிறார். ஆனால் போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வெளியே போகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு பயப்படுகிற பயம், பைபிளுக்கு கொடுக்குற கனம், சபைக்கு கொடுக்குற கனம், ஊழியர்கள் எல்லாம் குறைஞ்சு போயிடும். 20 வருஷமா தேவனுடைய இவங்களுக்கு வெற்றி இல்லைங்க. நான் 1ஆம் தேதி 6ஆம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் நல்லா போய் கவனிங்க. 20 வருஷமா எபனேசருங்கிற இடம் தேவன் நடுவாக இல்லாத ஒரு இடமா தான் இருந்துச்சு. இந்த காலை வேளை சொல்கிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு ஒரு வெற்றி வேணுமா, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யணுமா, உங்கள் நடுவில் இருக்கிற அஸ்தரோத்தை தூக்கி வெளியே வைங்க. பாளையத்தில் இருக்கிற, பாளையம்னா என்ன, புறம்பே. பாளையத்துக்கு தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்தாங்க. பாளையம்னா என்ன, யாராவது தவறு செஞ்சுட்டா பாளையத்தில் வைப்பாங்க, புறம்பே வைப்பாங்க. ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கிற இயேசுவை இந்த காலை வேளையிலே உங்க வாழ்க்கையின் மையமாக கொண்டு வாங்க. நீங்க மையமாக இயேசுவை வச்சீங்கன்னா அதான் உங்களுக்கு வெற்றி. ஆண்டவர் நல்லவர். சொல்லுங்க, பாளையத்துக்கும் இயேசுதான், இருதயத்துக்கும் இயேசுதான். கை வைத்து ஒரு அல்ல சொல்லுவோமா? ஆமென். பாட்டும் பாடுவேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்தும் பாடுவேன், பாட்டு கேட்பேன். இன்னைக்கு நிறைய பாடல்கள் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. நிறைய ஸ்டேட்டஸ் ஆயிடுச்சு, நிறைய பாடல். தப்பு இல்லை, ஸ்டேட்டஸ் வைக்கிறத பற்றி தப்பு இல்லை, நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த பாடல் ஸ்டேட்டஸோடு பெறக்கூடாது, உன் உள்ளத்தில் இருக்கணும். பாளையத்தில் பாடக்கூடாது, இருதயத்தில் பாடணும். தாவி சொல்லார், நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். இதுக்கெல்லாம் அப்படி ஒரு செல்போன் இருந்துச்சுன்னா அவர் ஸ்டேட்டஸை வச்சுட்டு போயிருந்தாருன்னா சங்கீதமே இருந்திருக்காது. அல்லேலூயா. தப்பு இல்லை, வைங்க. மற்றவங்களுக்கு உதவியாக இருக்குது. நிறைய நேரம் ஸ்டேட்டஸ் நமக்கு உதவியாக இருக்குது, சில வசனங்கள் உதவியாக இருக்குது, வைக்கிறத பற்றி தப்பு இல்லை. ஆனால் ஸ்டேட்டஸ்லேயே வாழ்ந்துட்டு போயிடாது, அது ஒரு பாளையம். ஸோ உண்மையாக நேசிங்க, உண்மையாக அவரோடு இருங்க. நீங்கள் வைக்கிற பாட்டை நல்லா பாடி ஆராதிச்சு துதிச்சு வைங்க. அந்த பாட்டு பலரோடு இடைப்படும். ஆண்டவர், நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற ஒரு செய்தி தான், தேவனை உங்கள் நடுவாக கொண்டு வாங்கள். ஆண்டவர் நல்லவர். நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு சூழ்நிலைக்கு உள்ளே இருந்தாலும் கர்த்தர், அதனால தான் ஒரு கல்லை எடுக்கும்போது அவன் நடுவாக நிறுத்தினான். எபனேசர் என் நடுவே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொன்னார், வாழ்ந்திருக்கும், தாழ்ந்திருக்கும், பசியா இருக்கும், பட்டி எல்லாத்துக்கும் நடுவே என் இயேசுங்க. ஆண்டவர் நல்ல. பாளையத்துக்கு மட்டும் பயன்படுத்துகிற தேவனாய் உங்க வாழ்க்கையில தேவன் இருக்கக்கூடாது. ஆமே. இருதயத்துக்கும் அவர்தான் தேவன். கை வைத்து ஒரு அல்ல சொல்லுங்க. லேலியா சொல்லுவோமா? சத்தம் ஒரு அல்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லிக்க, தேவன் உங்கள் நடுவில் இருப்பார் என்றால் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நடுவாக இருந்தாலும் வெளியே வரலாம். வாசிப்போம். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார், போதும், இவர்கள் எங்கே விழுந்தார்கள் பாருங்க, எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் விழுந்தார்கள். ஏதோ ஒரு ஓரத்தில் விழுந்தா கூட தப்பிச்சு வெளியே வந்துடலாம். ஆண்டவர் நல்லவர், அப்படிதானே? ஏன் அங்கே அப்படி போட்டிருக்காரு? ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஏன் அக்கினி சூளையில் விழுந்தார்கள் போடாம அக்கினி சூளையின் நடுவில்? ஏன் தேவனுடைய பெட்டி நடுவாக வரணும்? ஏன் அஸ்திரோத்தை விளக்குங்கள் சொல்லாம அஸ்திரோத்தை உங்கள் நடுவிலிருந்து விளக்குங்கள்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சுத்தமா நம்மளை விட்டு இல்லை அப்படின்னு நான் ஒதுக்கி தள்ளல, நேரத்துக்கு தேவனை பயன்படுத்துகிறோம், மித்தபடி ஓரம் கட்டி வச்சிருது. ஆண்டவர் நல்லவர். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, எரிகிற அக்கினி சூளையின் நடுவில். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா தப்பிக்க வழியே இல்லை. இவங்க பாருங்க,
இருந்தா தேவனுக்கு நடுவ, இல்லைன்னா அக்கினி சூளைக்கு நடுவ. எவ்வளவு பெரிய விசுவாசம்! இந்த ஓரமா உட்காந்து பணிந்து கொள்றதுலாம் வேணாம் ஐயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், எரிகிற அக்கினி சூளையின் நடுவே 7 மடங்கு இப்படிப்பட்ட இடத்துல, இப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ள, இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள என்னுடைய மனது இப்போ ஒரு அக்கினி சூளையின் நடுவில் இருக்கிறது போல நான் என் வாழ்க்கையை நான் உணர்கிறேன். என்னை சுத்தி பிரச்சனைக்கு ஓரத்தில் கிடையாது, பிரச்சனையின் நடுவே. நான் உங்களுக்கு சொல்றேன், எதற்கு நடுவே நீங்க இருந்தாலும் அதிலிருந்து வெளியே கொண்டு வர தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்புறீங்களா? என்னை சுத்தி கடன் பிரச்சனை, ஓரத்துல இல்ல, இப்பதான் பிரச்சனை ஸ்டார்டிங் ஆகல, பிரச்சனைக்கு நடுவே இருக்கிறேன். கடலின் நடுவே தத்தளித்துக் கொண்டிருக்கிற அனுபவங்கள் அங்க சொல்லப்பட்டு, அருமையா சொல்லப்பட்டிருக்கு. ஓரத்துல அவங்கள கொண்டு போய் போட போற வேலைக்காரர்கள் அக்கினி பட்டு இறந்து போனாங்க. இவங்களை தூக்கி நடுவில் போடுறான். தீயினுடைய நாக்கு. இதைத்தான் தாவீது இப்படி சொல்லுவார், சிங்கத்தின் வாயில் இருக்கும்போது கர்த்தர் என்னை ரட்சித்தார். சிங்கத்தின் நடுவே இல்லைங்க, சிங்கத்தின் வாயில் இருக்கும்போது. உங்களுக்கு சொல்றேன், தேவன் உங்கள் நடுவாக இருந்தார்னா நீங்க எதற்கு நடுவாக கொண்டு போய் உங்களை போட்டாலும் அதிலிருந்து வெளியே கொண்டு வர தேவன் வல்லமை உள்ளவர். அவங்க மேல வேதம் சொல்லுகிறது, அக்கினியின் மனம் வீசலையாம். காரணம் என்ன தெரியுமா? அந்த எரிகின்ற அக்கினி சூளை நடுவில் இருந்து வெளியே வர காரணம் என்ன தெரியுமா? அவங்க வாழ்க்கையில அவங்க தேவனை நடுவாக வைத்திருந்தார்கள். ராஜா சொல்றான், இசை இசைக்கப்படும், கிண்ணறம் வாசிக்கப்படும், எக்காலம் ஊதப்படும், இந்த சிலையை நீ பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் போது, அதுக்கு நடுவில் என்னையா, இந்த இசைக்கு நடுவில், இந்த கிண்ணறத்துக்கு நடுவில், இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் ஒரே ஒரு தடவை பணிந்து கொண்டு பேசாமல் போயிடலாமே அப்படிங்கிற என்ன வரலாமா? இல்லை ஆண்டவரே, ஒரு நாளும் என் தேவனை ஓரத்துக்கு தள்ளாமல், ஒரு நாளும் என் தேவனை கொஞ்ச நேரம் தள்ளி வைக்காமல், நான் என் தேவன் என்னை தப்புவித்தாலும் பரவாயில்ல, தப்புவிக்காமல் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டான். பார்த்தீங்களா? அதை நாங்கள் தேவனை நடுவாக நிறுத்துறது. அதான் தேவனை நடுவாக நிறுத்துறது. ஆமே, தேவனை மட்டும் உங்க நடுவில் இந்த மாதம் கொண்டு வாங்க. நீங்க எதற்கு நடுவிலே இருந்தாலும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 12வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 12:6 வாசிங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். சீக்கிரம் வாசிங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். போதுங்க. இந்த இடத்துல நான் வாசித்து பார்க்கும்போது இந்த பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு ரொம்ப ஓவர் நினைக்கிறேன், அதிகமாக இருக்கு. அவர் ஒன்றும் பெரிய தீவிரவாதி கிடையாது. அவரை சங்கிலியால் கட்டி போட வேண்டிய அவசியமே இல்லையே. அமைதியாக உட்காரியானா அவர் வாட்டு உட்கார்ந்துருப்பார். அப்படித்தானா? அங்கேயுமே பார்த்தீங்கன்னா பிசாசு மிரட்டி பார்க்குறான். பணிந்து கொள், ஆண்டவரை நடுவாக இருந்து வெளியே கொண்டு வந்துட்டு இந்த சிலையை உனக்கு நடுவாக கொண்டு வான்னு சொல்லி ஒரு மிரட்டி பார்க்குறான். நீ என்ன மிரட்டு, எங்கள் விசுவாசம் நடுவாகத்தான் நிற்கும். பேதுருக்கு இவ்வளவு எஃபெக்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. 2 காவலர்கள் நடுவே. ஏன் எழுதி வச்சிருக்கார் ஆவியானவர்? அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. கால்களுக்கு நடுவே 2 சங்கிலி கட்ட போட்டு பெரிய சிறைச்சாலையில் அவனை பாதுகாத்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ பெரிய ஆள் பேசாமல் உட்காருன்னு சொன்னால் 1 வாரம் கூட அவர் வாட்டு உட்காந்துருப்பார். நம்மளாம் அப்படி தான். சில நேரம் பிரச்சனை மட்டும் பெருசாக வரும், அதெல்லாம் பரவாயில்ல. சும்மா உட்கார சொன்னாலே உட்கார்ந்துருப்போம். ஆனா இங்கே என்ன சொல்றாங்க? இயேசுவை குறித்து பேசக்கூடாது. சொன்னா இல்ல, இயேசுவை நடுவாக நிறுத்தின அந்த இடத்துல இருந்து ஒரு நாள் இயேசுவை ஒதுக்கவே மாட்டேன். 2 கால்கள் நடுவங்க. எப்படி தூக்கம் வந்துச்சுன்னு எனக்கு உண்மையாக ஆச்சரியமா இருக்கு.
ஒரு ஒரு தெரியாத ஒரு போர் வீரன் காலுக்கு நடுவே உங்களெல்லாம் கொண்டு போய் போட்டால் தூக்கம் வருமா? சொல்லப்பட்டிருக்கு, 2 சேவகர் நடுவே அவன் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான், 2 சங்கிலிகள் கட்டப்பட்டிருந்தது. அடுத்த நாள் அவனுக்கு மரண தண்டனை. ஆனாலும் நல்லா தூங்கினான். காரணம் தெரியுமா? தேவன் என் நடுவே இருக்கும்போது எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. அவனுக்கு ஒரு விசுவாசம். நீங்கள் தேவனை உங்கள் வாழ்க்கையில் மையமாக வைங்க. தேவனை நடுவை கொண்டு வாங்க, அந்தகார வல்லமைகள் ஓடும். நாளைக்கு உன்னை கொல்ல போகிறேன்னு சொன்னாலும் ஆண்டவர் பாய் நான் உன் நடுவே இருக்கிறேன், எவன் நினச்சாலும் உன்னை கொல்ல முடியாது. ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை வைத்து நல்ல ஒரு அல்ல சொல்லுங்க. 2 சங்கிலிகள் கட்டப்பட்டது. ஒரு சங்கிலியே போதும், ஒரு சேவகர் போதும். அவங்கள உண்மையான ஆட்கள். பேதுருவெல்லாம் வெளியே ஓட மாட்டார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, வந்து தட்டி எழுப்பி அவனை வெளியே கூட்டு போய் அவனுக்கு மூஞ்சில் தண்ணியெல்லாம் தெளித்து அவனுக்கு இவ்வளோ செய்ய வேண்டியிருக்கு. பேசாமல் யாருமே வேணாம், கொஞ்ச நாள் உட்காருனா உட்காந்துருப்பார். அப்படித்தான். ஆனால் நாங்கள் எல்லாம் அப்படித்தான், உட்காருனா உட்காந்துருவோம். ஆனால் எங்களை காக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். கை வைத்து ஒரு அல்ல சொல்லுங்க. யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சங்கிலியை நீ எத்தனை சங்கிலினாலும் கெட்டி போட்டுக்கோ, யாரனாலும் கூட்டு வந்து நடுவில் வச்சுக்கோ. எதற்கு நடுவே இருந்தாலும் என்னை வெளியே கொண்டு வர தேவன் வல்லமை உள்ளவர். கைகளை உயர்த்தி வர அல்ல செல்வமாக. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் நல்லவர், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த இடத்துல வாசியுங்கள், ஒரு வசனத்தை வாசியுங்கள். 10வது வசனம் வாசியுங்கள். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டியிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக வெளியே வந்தாங்க. போதும். நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க எந்த பிரச்சனையின் நடுவே இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை எரிகின்ற அக்கினி சூளை நடுவே இருக்கிறீங்களா? ஒருவேளை சிறைச்சாலையின் ஒரு நடுவே தப்பிக்கவே முடியாது. ஆண்டவர் நல்லவர். நீங்கள் சொல்லலாம், எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு ஒர்த்து இல்லை பாஸ்டர், நான் அவ்வளோ ஒர்த்தான ஆளே கிடையாது, எனக்கு 2 சங்கிலிகள் தேவையில்லை, சும்மா உட்கார சொன்னா உட்காந்துருவேன், எனக்கு இவ்வளோ பிரச்சனையாக வருதே. பிரச்சனை நம்மளை பார்த்து வரல, நம்முடைய தேவன் நம் நடுவாக இருக்கிறார்ல, அதனால தான் வருது. நம்முடைய தேவன் நம்மளை வெளியே கொண்டு வர வல்லமை இல்லை. நான் ஒரு வசனம் வாசிக்கும் போது எபிரேயர்ல வாசித்தேன், எடுத்து நேரம் இல்லை. அவர்கள் பட்டயத்தின் கருக்குக்கு தப்பினார்களாம். பட்டயத்துக்கு தப்புன்னு சொல்லல, பட்டய கருக்கு, அந்த சார்புக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பட்டய கருக்கு இங்க வந்துருச்சு. ஆனால் கர்த்தர் அவங்கள விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். பட்டயத்துக்கு கிடையாது, பட்டய கருக்கு, சார்பு. சிங்கம் கிடையாது, சிங்கத்தின் வாய். இந்த கால வேளையிலே நீங்கள் எதற்கு நடுவே இருந்தாலும், ஒருவேளை சொல்கிறீங்களா, நான் இப்போ பாவம் செஞ்சு அதுக்கு நடுவே போயிட்டேன், பிரச்சனையின் ஓரத்திலிருந்து நடுவே போயிட்டேன், வியாதியின் ஓரத்திலிருந்து அதுக்கு நடுவாக வந்துட்டேன், சூழ்நிலையின் ஓரத்திலிருந்து நடுவே வந்துட்டேன், ஆவிக்குரிய வாழ்க்கை பின்னோக்கி போய் இப்போ அஸ்திரோத்துக்கு நடுவே இருக்கிறது. ஆண்டவர் நல்லவர். அதனால தான் சில நேரம் கர்த்தருடைய உதவி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. பல வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே சோதிச்சு பாருங்க. ஆண்டவரே, பாளையத்துக்கு தேவனும் இருதயத்துக்கு அஸ்திரோத்தும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, பாளையத்திலும் தேவன் இருதயத்திலும் தேவன் என்று சொல்லி கொண்டு வாங்க. தேவனை உங்கள் நடுவாக கொண்டு வாங்க. எபனேசர் என்கிற இடம் மாறி கர்த்தர் அற்புதத்தை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த மாதம் எபனேசர் என் நடுவே இருக்கிறார், எபனேசர் என் இருதயத்தில் இருக்கிறார், என்னை சுற்றி என் பாளையத்திலும் எபனேசர் உலாவிக் கொண்டிருக்கிறான்னு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயம் வெற்றியை தருவார். கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். மீ மைனர் கொடுங்க. எல்லாரும் கண்களை மூடி. லீகா ரூது ரூகா ஷாகா லூபா. ஓ 2-3 பேர் என் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தார் அவர் நடுவில். ஒரு வினாடி. குடும்பம் சமாதானமா இருங்க. உங்க குடும்பத்துல சமாதானமா இருங்க, ஒற்றுமையா இருங்க, ஒரு மனதா இருங்க. உங்க நடுவே கொண்டு வாங்க, இருதயத்துல கொண்டு வாங்க. இயேசுவை பாளையத்துக்கு வேணாம்.
ஆண்டவர் நல்லவர். யுத்தத்துக்கு மற்றும் இயேசு, சிலர் சொல்லுவாங்க இயேசு உன்னை நியாயம் தீர்ப்பார், இயேசு உன்னை அப்படி செய்வார். இல்லைங்க, நீங்க பாளையத்துக்கு மட்டும் இயேசுவை பயன்படுத்தக்கூடாது, இருதயத்துக்கும் இயேசுவை பயன்படுத்த வேண்டும். 2 கைகளை உயர்த்தி, இருப்பேன் என்றவன் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். இந்த தவறை நான் கூட செய்திருக்கிறேன். சில நேரம் பாளையத்துக்கு மட்டும் என் இயேசுவை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். நிறைய நேரம் அவரை நான் தள்ளி இருக்கிறேன். நிறைய நேரம் அவர் சொன்னதை செய்ய முடியாமல் தோற்று போயிருக்கிறேன். ஆனால் இந்த நாளில் திரும்பவும் சொல்லுங்க, அஸ்தரோத்தை உங்கள் நடுவிலிருந்து நீங்க விளக்குனீங்கன்னா தானாகவே இயேசு நடுவில் வர அவர் வல்லமை உள்ளவர். அவர் தள்ளினா போயிடுவாருங்க, அவர் வேண்டான்னு சொன்னா விட்டுருவாருங்க. அவர் நெறிந்த நாணலை முறிக்காமல், மங்கி எரியிற திரிய அணைக்காமல், நீதியை நியாயத்தையும் உண்மையையும் கூக்குரலிட மாட்டார், மெதுவாக தான் வெளிப்படுத்துவார். ஓ சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, 2-3 பேர் என் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில், இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருகாரன் அப்படியே சொல்லுங்க ஆண்டவரே. என்றும் வாழ்த்திடுவோம். ஓ நல்ல கைகளை உயர்த்தி, ஓ உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவே, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய. அடிக்கடி தேவன் நம் நடுவில் இராதபடி அவர் தள்ளப்படுகிறதுனால தான் அநேக நேரம் நமக்கு அவர் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. இந்த காலை வேளையிலே எதெல்லாம் அஸ்தரோத், தேவன் நடுவில் இல்லாமல் நீங்க எதை செய்தாலும் அது அஸ்தரோத். வேலை, பிள்ளைகள், பணம், எல்லாம் பிரசங்கம், எல்லாம் தேவன் நாமம் மகிமைப்படணும். தேவன் நாமத்தை வீணில வழங்கக்கூடாது. தேவனுடைய பெட்டியை கொண்டு வரதுனால ஒன்றும் நடக்க போறது கிடையாது. ஆண்டவரே, இந்த மாதம் நாங்கள் உங்களை நடுவாக நிறுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபைதார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நாம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. பாளையத்துக்கும் இயேசு, இருதயத்துக்கும் இயேசு, அப்படி ஒரு நிலைமையில் இருங்க. கர்த்தர் 2 இடங்களிலும் உங்களுக்கு வெற்றியை தருவார். கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு உதவி செய்வார். எபனேசர் என்று சொல்லுங்கள், அவரை நடுவாக நிறுத்துங்கள். God bless you.